மாநில அரசு வந்து மேற்கு புறவழிச்சாலைன்னு சொல்லி 33 கிலோமீட்டருக்கு பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து 11 கிலோமீட்டருக்கு இப்போ லேண்ட் அக்விசிஷன் முடிஞ்சு டெண்டர் விட்டு ரோடு போட்டு பாலங்கள் கட்டி முடிச்சு ரெடியாக வச்சிருக்கிறாங்க திறப்பு விழாக்கு. இதை நம்ம வரவேற்கிறோம். இது ரெண்டாவது ஃபேஸ் வந்து ஆரம்பிச்சு இப்போ லேண்ட் அக்விசிஷன் 90% முடிச்சுட்டாங்க. அது 10 கிலோமீட்டருக்கு மேலே போகுது ரெண்டாவது ஃபேஸ். அதுக்கு பட்ஜெட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 340 கோடி ரூபா அதுக்கு செலவு பண்ணுறதாக வந்திருக்கு. அதையும் நம்ம வரவேற்கிறோம். மூணாவது ஃபேஸில் வந்து 30-40% லேண்ட் அக்விசிஷன் முடிஞ்சிருக்குது. மீதமுள்ளது சீக்கிரம் பண்ணணுங்கிறது நம்ம வேண்டுகோளாக வைக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு திட்டறிக்கை தயாரித்து அந்த ஃபேஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டா 33 கிலோமீட்டர், அதாவது மைல்கல்லிருந்து நரசிம்மநாயக்கம்பாளையம் வரைக்கும் ஊருக்குள்ளே வராமல் வண்டிக சௌரியமாக அந்த பைபாஸ் ரோட்டில் போயிடலாம். இது முதல் அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து நிறைய லேண்ட் ஏரியா அந்த பைபாஸ் ரோடு தொட்ட மாதிரி இருக்கிற ஏரியாவுக்கு ஆக்சஸ் வந்துருச்சு இப்போ. அப்போ அந்த லேண்டை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். நம்ம வந்து ஹவுசிங் பண்ணலாம், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரலாம், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வரலாம், அக்ரிகல்ச்சரே பண்ணலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் போட்டிருக்கிற ரோடை பார்த்தீங்கன்னா புது ரோடில் 2 பக்கமும் விவசாயம் பண்ணுறாங்க. அதனால் விவசாயம் ஒன்றும் மோசமாயிராது. இன்ஃபேக்ட் விவசாயத்தில் வர்ற பொருட்கள் வந்து விரைவில் மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு வர்றதுக்கான நல்ல சந்தர்ப்பம் இருக்குது. அந்த பைபாஸ் ரோடு இருக்கிறதுல அதுவும் ஒரு அட்வான்டேஜ்.